சொன்னா முதலே நிழலே என்னை காக்கும் என் தெய்வமே துகளும் தொடவே ஒரு போதும் விடவில்லையே அழிதிடும் போது அழைக்கும் உன் கைகள் மாறாதே என்றும் உன் பாசமே விழுந்திடும் போது உன் நிழலை தந்து காயங்கள் நெருங்காமல் காத்தவனே முதலே நிழலே என்னை காக்கும் என் தெய்வமே துகளும் தொடவே ஒரு போதும் ஏலா ரொபேன் எனக்கு போன் அடிச்ச தேவைப்பட்ட நீங்க கடை துத்தோப்பு என்ன வெடப்பா யா உனக்கு தெரியாது எதுக்கு நான் கூப்பிட்டேன்னு சொல்லலாம் என்ன கதை ஏன் அடிச்ச எதுக்கு உன் பையனுக்கு என் போட்டில் இறங்கி வேலை செய்றானுங்க அன்னைக்கே மாட்டுறது சமைச்சுட்டானுங்க இல்ல கஞ்சி காய்ச்சிருக்கு என்ன ரொபேன் வார்த்தையை விடுற கஞ்சா காய்ச்சிருவியா என்ன பேசுற சீலாப்பா வந்து வேலை செஞ்சுட்டாங்கன்னா அதுக்குன்னே வார்த்தையை விடாத ரொபேன் என்னன்னா என்ன பேசுறது என் பையனுக்கு உன் போட்டில் இறங்கி வேலை செஞ்சா விடுவியா தப்புதான் ரொபேன் எனக்கு தெரியும் அதுக்கு தான் உன் இடத்துல வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்ப ஓகேயா கொஞ்சம் மூஞ்சி கொடுல எனக்கும் அடுத்த வாட்டி இனிமே வேலை செய்ய பாத்துக்கிறேன் மறுபடியும் தப்பு நடச்சுனா நான் போட்டு என்னடா பண்ற கேளுக்கு ஆளே இல்ல அதே இல்ல இறக்குவோம் அதாடா அது ஒரு பொம்பளை ரொம்ப ஓவரா பேசுது கை வச்சிருச்சு சட்டையா போட்டு என்ன வச்சா பண்ண ஆளை இறக்கணுமா கதையில நானே டீல் பண்ணிக்கிறேன் இப்ப டீல் பண்ண எனக்கு தெரியும் ஆனா கண்டிப்பா அவளை சேரும் பிச்சு
புதுசா குடி வந்திருக்கீங்களாங்க? ஆமாங்க ஆண்டி. அதானே நான் தினம் அப்படியே போவேன் வருவேன், நான் உங்களை பார்த்தது இல்லடாமா, இப்பதான் பாக்குறேன். அதான் நினைச்சேன் புதுசா வந்திருக்கீங்க போல இருக்கு. ஆமா ஆண்டி. எப்படிமா இடம்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இடம்லாம் ஓகே ஆண்டி. புதுசுல எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஓகே ஆயிட்டு வருது. ஆரம்பத்துல அப்படிதான்மா இருக்கும், போக போக எல்லாம் சரி வந்துரும். இதுக்கு முன்ன எங்க மறந்தீங்க? இதுக்கு பிறகு பாகியில ஒரு கம்பத்துல இருந்தா ஆண்டி. அப்புறம் தான் இங்க கூடி வந்து. ஓ, வீட்டுல யாரும் பெரியவங்க இல்லையாமா? பெரியவங்களா? இது வந்து ஆண்டி ஏமா என்னாச்சு? ஏமா என்னாச்சு சொல்லு, என்ன அம்மா மாதிரி நினைச்சுக்கடா, எதா இருந்தாலும் சொல்லுங்க. அது ஆண்டி ஆக்சுவலி வீட்டை விட்டு வந்துட்டேன். பெரியவங்க யாரும் வீட்டுல இல்லை. என்ன வீட்டை விட்டு வந்துட்டியாமா? ஆமாங்க ஆண்டி. எனக்கும் அப்பா அம்மா அண்ணா தம்பி எல்லாம் இருக்காங்க. நான் ஒருத்தரை ஃபேஸ்புக்ல பார்த்து விரும்பினேன். நல்லா செட்டில் ஆனவர் நல்லவர் நினச்சி இங்கே வந்தேன். வந்து பார்த்தா எல்லாமே வேற மாதிரி இருக்கு ஆண்டி. என்ன பண்றதுன்னு தெரியல. என்னம்மா சொல்ற? வீட்டு விட்டு வந்துட்ட, வந்து பார்த்தோனே இது தப்பா இருக்குன்னா நீ திருப்பி கிளம்பி போயிருக்க வேண்டியதானே, அந்த பையன் சொல்லாம போயிருக்கலாமா நீ? அங்கதான் ஆண்டி என் தலையில்ட்டே மாறிடுச்சு. வந்த அன்னைக்கு அவன் என்னை வீட்டுக்கு கூட்டு போல. ஒரு வருஷம் கழிச்சு கையில பிள்ளை தான் மிச்சம். இதுக்கு பிறகு என்ன ஆண்டி பண்ண முடியும்? வந்த அன்னைக்கு கழுத்துல காதெல்லாம் நகையோட வந்தேன். எல்லாத்தையும் பாஜக கடையில வச்சுட்டு கத்தை விட்டு ஒன்று சொல்றேன் ஆண்டி. இன்னைக்கு பால் மாவு வாங்க கூட காசு இல்லை. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என் வாழ்க்கை பிரைஸ். பிள்ளைக்கு பால் மாவு வாங்க காசு இல்லையா? சரி சரி, நான் வந்துட்டு தரேன், அப்புறம் பேசிக்குவோம். கொஞ்ச நேரம் இரு, நம்ம வீட்டுல இருந்தானா நான் காசு வாங்கிட்டு வரேன் பால் மாவுக்கு. கொஞ்ச நேரம் இரு. இல்லடா, நீ இங்கே இரு, நான் வரேன். இன்னும் டைம் இருக்குமா? நல்ல படம் போடுறான் டிவில, தான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். பாத்துக்கடா, லேட் ஆயிர போது, டைம் பாத்துக்க. சரி சரிம்மா, டைம் இருக்கு. சரி, நீங்க எங்க போயிட்டு வரீங்க? அப்படியே வரட்டா. அந்த பிள்ளைய பார்த்தேன், மனசே ஒரு மாதிரியா இருக்குடா. எந்த பிள்ளைய? என்ன யாரு தானே கேட்டேன், நீங்க ஏன் மூஞ்சி எப்படி வச்சுக்கிறீங்க? ஐயோ, அந்த பிள்ளை புதுசா புருஷன் பண்ற ஒரு பிள்ளைய கை குழந்தை கூட்டிட்டு வந்திருக்காங்களே, அந்த தொங்கல்ல, அந்த தொங்க வீட்டுல. ஓ, அந்த பையன் லோரிக்கார பையன், அந்த பிள்ளை தாங்க. ஒரு சின்ன பேபி இருந்துச்சு. ஆமா, அதேதான். ஐயா, அந்த பிள்ளைங்க 2 பேரும் வீடு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு ஓடியாந்துருச்சு வீட்டை விட்டு ஓடி வந்துருச்சுங்க. ஆமா, இப்ப அந்த பையனுக்கு வேலை வெட்டி ஒன்னும் இல்ல, டெய்லி அடி உத இருக்குது. இல்லைக்கு அடிக்கிறானா? நான் அப்பவே நினைச்சேன், அவனை பார்க்கும் போதே தெரிஞ்சுச்சு அந்த பையனை மூஞ்சி சரியில்லை. ஆமா இருந்துச்சு, மனசு கேட்கல. இல்ல பால் வேற, பால்மா உங்க காசு வேற இல்லன்னு சொல்லிட்டு இப்படி உளறிக்கிட்டு இருக்கிறீங்க. என்னதான் நடந்துச்சு? அதான்டா பாத்துட்டு மனசு கேட்கல எனக்கே. பாக்கையோ அதான் சொல்லிட்டு வந்தோம் பிள்ளைகிட்ட, வீட்டுல பையன் இருக்காமா, நான் போய் காசு கொடுத்து பாக்குறேன், என்ன கொண்டு கொடுத்துக்கல. எந்த பையன்? இல்ல கேக்குறேன், எந்த பையன்? தங்கச்சந்தை செய்ய மாட்டியா? பாவமா இருக்கியா? பால் இன்னைக்கு பால் உங்க காசுன்னு கேட்கும் போது மனசு கஷ்டமா இருக்கியா? ஐயோ, நீ இருந்தா பாத்து கொடுடா, இல்லன்னா பாத்துக்கோங்க. அப்படி இந்த வீட்டுல கட்டி அழுகுறது பத்தாதா? இல்ல கேக்குறேன், இருந்தாலும் பாவமா இருக்கிறேன். சின்ன மா, பிள்ளை. பேசாம இருங்கம்மா, பேசாம இருங்க. என்கிட்டயே காசு இல்ல, இந்த வீட்டு செலவுக்கே எனக்கு பத்தாம இருக்கு. யாருக்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறது தெரியாம இருக்கிறேன். இதுல ஊர் பிரச்சனை எல்லாம் கொண்டு வராதீங்க. அந்த பொம்பளைக்கு யாருடா இது? என் பிள்ளையா பேசுறது? ஊருக்கு போனா ஓடி நீதான் முதல்ல நிப்ப. நீ அப்படி பேசுற? அம்மா, ஏண்டா எனக்கு கோவப்படுத்தாதீங்கம்மா. நானே எவ்வளவு படிச்சிருக்கேம்மா தலையில. அது வெளியே வா, உன்னோட கொஞ்சம் பேசணும். மல்லிகா, போய் பாருங்க, போங்க. மல்லிகா வெளியே வா. மல்லிகா, உன்னதான் எவ்வளவு நேரம் கூப்பிடுறதா இருக்கு? கத்தி கத்தி ஏன் இப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்ன கத்துறேன்னா? என்ன பார்த்தா என்ன பேய் பிசாசு மாதிரி இருக்கா? நாய் வளர்க்குறீங்க, என்ன நாய் வளர்க்குறீங்க? நாய் வளர்த்தா முறையா வளர்க்கணும், கூட்டுல கட்டி வளர்க்கணும். விடியா காலையில எழுந்து வீட்டு முன்னுக்கு வாசல் தண்ணி தெளிச்சு கோலம் போடணும். வந்து அவங்க நாய் மூத்திரமும் நாய் பீயும் தான் முழிக்கிறதா இருக்கு முகத்துல.
என்ன நாய் வளர்க்குறீங்க? அக்கம் பக்கத்துல நாங்க குடி இருக்கிறதுல நாய் வளர்த்தா முறையா வளங்க, இல்லாட்டி நாய் வளர்க்காதீங்க. ஏன் எதா இருந்தாலும் பொறுமையா பேச வேண்டியதானே? ஏன் இப்படி வந்து நின்னு கத்திட்டு இருக்கீங்க வீட்டு பெண்ணுக்கு? வயசான காலத்துல ஓ வீட்டு நாயோட பீ மூத்திரத்தை எடுத்து போடணும்னு எனக்கு தலையெழுத்தா சொல்லு. இதுக்குதான் வந்து இப்படி இருந்து கத்திக்கிட்டு இருக்கீங்களா? பாவங்க, அது வாயில நிஜமா அதுக்கு என்ன தெரியுமா இங்க போகணும் இங்க போக கூடாதுன்னு? சொல்லுங்க, நான் வேணுமா கழுவி விட்டு போறேன். நீங்க ஏன் இதுக்கு போய் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? சரி வாங்கம்மா வாங்கம்மா. இல்லையா, பாவையா அந்த நாய் வாயில ஜீவா அதுக்கு என்ன தெரியுமா? அத வந்து அழகா சொன்னா நம்ம செஞ்சுட்டு போறோம். இதுக்கு இப்படி வந்து வீட்டு பெண்ணுக்கு கத்துவாங்க? ஏயா அப்பாடியோ, நீ பேசுறது கேட்டா நீ ரொம்ப நல்லவளும் நான் ரொம்ப கட்டவளும் மாதிரி நினைச்சு பேசுறேன். அம்மா தாயே, இனிமே நாய் உங்க வீட்டு சைடு வராம நாங்க கட்டி போட்டு வாங்கி இங்கேயே வச்சு வளர்க்குறோம், சரியா? தயவு செஞ்சு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா ஆக்கி வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்காதீங்க. மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு போங்க. அடுத்த தடவை உன் வீட்டு நாய் என் வீட்டு பக்கம் வரட்டும், அப்புறம் இருக்கு. கேக்குற கேள்வியில இந்த கம்பமே நாரி போயிரும். பேச வந்துட்டாங்க, பேச நம்பாடி. நாய் வளர்க்குற சரியில்லை வந்து சொன்னா என்கிட்ட திருப்பிக்கிட்டு சண்டைக்கு வராளுங்க, அந்த கேள்வி கேட்கறாளுங்க. பஜாரிங்க லம்பாடி மாதிரி ஒரே குதியா குதிக்கிறாளுங்க. இந்த பொம்பளை ஒரு நாய் விஷயத்துக்கு வந்து இப்படி வீட்டு பெண்ணுக்கு என்ன சதி? இருக்கிற வெறியில ஏதாச்சும் அடிச்சிருவேன், ஒழுங்கா நீ போயிரு. ஆமாயா, நீ உருவம் வாங்கிட்டு வர, நான் உருவம் வாங்கிட்டு வரேன். என்ன கேளுடா, கேளு. ஏன் எல்லாம் என்ன கேக்குறீங்க? அங்க முடிச்சு இப்ப இங்க ஆரம்பிச்சிட்டீங்களா ரெண்டு பேரும்? நான் ஏன் அப்படி பேசுறேன்? ஐயோ, இதே ஒரு பழப்பு எனக்கு இந்த வீட்டுல. நான் உருவம் வாங்கிட்டு வரேனா? சரி சரி ஆகாங்க கத்திக்கிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். வேலைக்கு மணி ஆயிடுச்சு நம்மளுக்கு. சொல்லிட்டேன். ஒரு வேலை வீட்டுக்கு போறதுல வீட்டுக்கு காசு கொடுக்கறதுல பெரிய எந்த பேச்சு நம்மள பார்த்து இது பண்றேன் அது பண்றேன்னு சொல்றது. ஏன் வேலைக்கு போறதுன்னா மணி ஆச்சு? போறேன். நீங்க கேட்டீங்க மறந்துட்டாங்க, பிள்ளைக்கு போய் மாவு வாங்கணும்னு சொன்னீங்களா, கொடுத்துருங்க. ஐயோ, அதானே பார்த்தேன். என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாது. சரியா, பார்த்து வேலைக்கு போ, மணி ஆயிடுச்சு. சரி சரி, பத்திரமா போயிட்டு வாயா. ஓகேம்மா. நான் பேமே பாக்கல, தூங்கிட்டேன். தேன்மொழியே என்னடா அழுகுற காதலிக்கிற? டேய், அதுக்கு நம்மள மாதிரி வயசு பையனுங்க பிடிக்காதடா. அது பிடிச்சா வயசு கூடயானு இல்லாததான் பிடிக்கும். என்னடி உரைக்கிற? என்னடா உண்மையான என்ன சொல்லலாம்? நான் சொல்லிக்கிறேன், காதலிக்கிறேன். மூஞ்சிக்கு மரியாதை கொடுறா. மூஞ்சிக்கு மரியாதை கொடுக்க மாட்டியா நீ? நீ என்ன முட்டாளா? நான் வந்துட்டு அண்ணில இருந்து சொல்றேன், அதுக்கு பெரிய வயசு ஆம்பளை பையனுக்கு தான் பிடிக்கும்னு. நேத்து கூட ஒரு அண்ணன் வந்து கூட்டிட்டு போறாரு. வாய் உடஞ்சிருடா. உன் வாய் ரொம்ப கூட. டே, பொம்பளை பிள்ளைக்காக அடிச்சுக்காதீங்கடா. சரி வைப்பீங்க. சரி மட்டும் கிடைக்கா இருக்கு. எங்க போறது? பாலுக்கு தான் போனோம். டேய், நீ காசு எடுத்து வர சொன்ன, என்னாச்சு? எடுத்துட்டேன். ஜாடியாச்சு. சரி வாங்க வாங்க. கொஞ்சமா தானே எடுத்தேன். பிளான் ஜாடி தானே? யார்கிட்ட எடுத்த? அப்பாட்டியா அம்மாட்டியா? எனக்கு தெரியலையா? பிரபா தானே? ஆமா, அடையாளம் தெரிஞ்ச மாதிரி போற. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன்டா. 2 வருஷம் ஆச்சு உன்னை மீட் பண்ணி. ஒரு லஞ்சு கூப்பிட்டா கூட வேணான்னு சொல்ற. இதான் நட்பா? ஐயோ, சொன்னா கேட்க மாட்டியே. சரி பரவாயில்ல போ. சரிடா, நீ புடுபாலையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த. அது அப்போ இப்பதான் மாத்திட்டேன்ல, அம்பாங்க தானே வச்சு இப்ப. ஓ,
அதான் சார் இந்த பக்கம் வரீங்களோ? இல்லடா, இங்க ஒரு கேஸ் விஷயமா வந்தேன். ஆ, அது இப்ப அப்படியே நின்றுச்சு. ஏன்னா உன்னை பாத்துட்டேன்னா அது அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன். அதை விட ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கடா. அப்பாவை பத்தி தான் தெரியும்ல, 24 மணி நேரமும் தண்ணி அந்த ஆளுக்கு இருந்தா போதும். ஒரு செக்கப் பண்ண வர்றா என்ன அப்படி இப்படின்னு. ஓகே தான், பரவாயில்ல, பாத்துக்கலாம். நீங்க தான் இருக்கீங்களா மச்சி? தம்பி எப்படி இருக்கான்? இந்த சின்ன வயசுல துரு ரொம்ப ராங்கி பண்ணிட்டு இருப்பானே, உன்ன அப்படியே இருக்கானா? யாரு தமிழ கேக்குறியா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடா. அவன் போக்கே சரியில்லாம இருக்கு. வர வர அவன் என்ன பண்றான்னு கூட தெரிய மாட்டேங்குதுடா. என்னாலயும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு பிரபா. எனக்கு என்னமோ தப்பான விஷயம் பண்றான்னு மட்டும் உள்ளுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. ஆனா என்னன்னு தான் தெரியலடா. ஏதாவது சொன்னா அப்படியே எடுத்துட்டு சண்டைக்கு வரான்டா. தம்பிங்கனாவே அப்படிதான் மச்சி. எனக்கும் ஒருத்தர் இருக்கான், வாய் அடிப்பான். போலீஸ்காரன்னு மதிக்கவே மாட்டான்டா. கேட்டா அண்ணன்னுவான். என்ன பண்றது? சரி, அதெல்லாம் விடு. உன்னுடைய இந்த வேலை எப்படி போய்கிட்டு இருக்கு? போலீஸ் வேலை பயணம் பார்த்தல, வெயில் டைம்ல ஜாக்கெட் போட்டுட்டு எவ்வளவு மாஜா சுத்திக்கிட்டு இருக்கோம் பத்தல. ஆமா, ரொம்ப ஆசைப்பட்டுல ஜாயின் பண்ண இந்த வேலைக்கு. ஆசைப்பட்டுதான் பூந்தேன். அதுக்கு பிறகு இந்த மாதிரி காடி எடுத்து சுத்திக்கிட்டே இரு, நல்லவங்களை கூட கெட்டவனா தான் பாக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது சரிடா, நீ ஏன் யூனிஃபார்ம் போட்டு வரல? யூனிஃபார்ம் போட்டு வந்தா உன்ன மாரி கெட்ட பையனுங்களாம் ஓடிட மாட்டாங்களா? யாரு? நானா? நான் சொல்லல. யூனிஃபார்ம் போட்டு போறது வந்து வேற பாக்கியான்ல, சோ நம்ம வேற பாக்கியான்ல இருக்கும். ஓ, அப்படிதானே இருக்கா? நிறைய இருக்கு மச்சி, வரியா? புரியா? ஐயோ சாமி, ஆளை விடுப்பா. நான் படிச்ச படிப்புக்கு இந்த வேலையே போதும். வேற எதுவும் வேலை ட்ரை பண்ணலையாடா? நான் படிச்ச படிப்புக்கு வேற என்ன வேலை கிடைக்கும்? ஏதோ இந்த இரும்பு கடையில வேலை செய்யறதே ரொம்ப பெருசுடா. என்ன பண்றது? என் குடும்ப சூழ்நிலை தான் சின்ன வயசுல இருந்து உனக்கு தான் தெரியுமே. பள்ளிக்கூடத்துக்கு போய் நின்னா எப்படா அந்த RMT ஃப்ரீ மக்கான் தருவானுங்க, அந்த இலவச சாப்பாட்டுக்காகவே ஏங்கி ஏங்கி பாதி படிக்கிற நேரமே போயிருச்சு. அப்புறம் என்னத்த படிச்சு உன்ன மாதிரி பெரிய ஆள் ஆகுறதெல்லாம். என் சூடு எனக்கு தான்டா தெரியும். சும்மா பாக்குறவங்க எல்லாம் அப்படியே யோசிப்பாங்க என்னென்னமோ. அதுவும் சரிதான், ஏத்துக்கிறேன். எத்தனை பேரை பிடிக்கணும், துரட்டணும், விரட்டணும். சும்மாவா? துரட்டி பிடிச்சிடலாம் மச்சி. அதுக்கு பிறகு அந்த கெட்டவன் நம்ம கண்ணு மணிக்கே போவான் பாரு, சிரிச்சுக்கிட்டு. அது ரொம்ப காண்டா இருக்கும். ஆனா என்ன பண்றது, மேல உள்ளவங்க சொல்றத கீழே உள்ளவங்க கேட்டுதானே ஆகணும். அதுவும் சரிதான்டா. சரி, இப்படியா போய் அந்த பக்கம் மேல போயிட்டு சோத்துல சேர்த்து வளைச்சு அங்க முன்னாடி ஒரு கடை இருக்கும். அந்த கடையில சாப்பாட்டு நல்லா இருக்கும்டா. இப்படிதான் நல்லா இருக்கும்னு பல கடைக்கு கூட்டு போய். நீ போடா, நான் சொல்றேன்ல, நல்லா இருக்கும். சரி, அஜுமா 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 ஆசீர்வாதம் பண்ணு. அஜுமா ஆசீர்வாதம் பண்ணு. ஊருக்கே சோசியம் பாக்குற, எனக்கு ஒரு சோசியம் பண்றேன். மூஞ்ச பார்த்து அப்படி பார்த்து சொல்லாச்சுமா. அப்படி முகம் கடாட்டம் அப்படி இருக்கு. ஏதாவது சொல்லாச்சுமா, கல்யாணம் நடக்கும். இது ஒண்ணுமே சரியில்லை. சொல்லு, எனக்கு ஒரு குறி பார்த்து சொல்லு. எல்லாத்துக்கும் குறி சொல்றீங்க, எனக்கு சொல்ல முடியும். நான் பேச வீட்டுக்கு போகணும். வாங்க, வீட்டுல வந்து தண்ணி குடிச்சிட்டு போ. இல்லடா, வேலை இருக்கு. நான் இன்னொரு நாள் வரேன். சரி, கண்டிப்பா வா. அம்மாட்ட சொல்லுவேன் உன்னை பார்த்தேன். அம்மாட்ட சொல்லு, என் கூட லஞ்ச் சாப்பிட்டேன்னு சொல்லு. ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. சரிடா சரிடா, சரியா? பாத்துக்கோ. உன்னுடைய நம்பர் தெரியா? கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு உங்ககிட்ட. ஓகேடா, நான் ஒரு மிஸ் கால் வைக்கிறேன். எங்க போக பாரு. உள்ள இருக்குடா. சரி, அப்புறமா பாரு.
சரிடா சரியா? பாத்துக்கோ. அப்புறம் இதான் ஒண்ணா எனக்கு கால் பண்ணு. சரியா? தம்பி கிட்ட சொல்லி வீட்டுல வந்து கேளு. சரியா? சரிடா. ஏரியாவே ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஆமா நீ பாத்துக்கோ. எப்படி முகம் கடாச்சும் அப்படி இருக்கு. ஏதாவது சொல்லு ஆச்சுமா, கல்யாணம் நடக்குமா? இது ஒண்ணுமே சரியில்லை. என்ன நடக்குது? நீங்க உட்காருங்க ஆச்சியம்மா. என்ன தண்ணி ஓவரா தலைக்கு ஏறிச்சா என்ன? போயிருங்க இங்க இருந்து சொல்லிட்டேன். நீங்க என்ன ஆச்சுமா இவர்கிட்ட எல்லாம் போய் பேசிட்டு? அவர் குழந்தைத்தனமா பேசுறாருப்பா. தாய்க்கு குழந்தை மேல பாவம் வருமா? இருந்தாலும் நீங்க உட்காருங்க ஆச்சம்மா. நீங்க உட்காருங்க. இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல ஆச்சம்மா. அது என்ன பழக்கம்? தண்ணி போட்டுட்டு வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு இன்னொரு தடவை அந்த ஆள் இந்த சைட்டு வந்தாருன்னா அப்புறம் நான் கோவமாயிருவேன் சொல்லிட்டேன். அது அவரோட சுபாவம்ப்பா. உங்களை பார்க்கணும்னு இல்லை, நீங்க கரெக்டா கோயிலுக்கே வந்துட்டு என்ன பார்க்கணும்னு நினைச்சீங்களா? ஏன் ஆச்சம்மா இப்ப ஒரு எச்சரிக்கை. சரியாச்சம்மா. ஆனா ஏற்கனவே எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த கடவுளுக்கு இன்னும் பத்தாதோ? இதுக்கு மேலேயே கொடுக்கணும்னு நினைக்கிறாரா? இதுதான் ஆரம்பிக்குது. இன்னும் இருக்குப்பா பார்த்துட்டு. சரியாச்சம்மா. எவ்வளவு விஷயங்களை கடந்து வந்துட்டேன். இதையும் பாத்துக்கிறேன். சரி நான் போயிட்டு வரேன். போயிட்டு